I just spoken in English about this particular issue. So the Pondicherry University Administration என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டோம்னா, ஃபெலோஷிப்ஸ் சில ஃபெலோஷிப்ஸ் வந்து கேன்சல் பண்ணியிருக்காங்க. லைக் NFSC, NFST, NFOBC அண்ட் MANF. ஸோ இதை பார்க்கறதுக்கு முன்னாடி நமக்கு ஜெனரலாக ஐடியா இருக்கணும் ஃபெலோஷிப் அப்படின்னா என்னன்னு சொல்லிட்டு. ஸோ ஃபெலோஷிப் யாருக்கு கிடைக்குதுன்னு பார்த்தோம்னா, ஒரு ஸ்டூடெண்ட் ரிசர்ச் பண்ணணும்னு ஆசைப்படுறப்போ அவங்களுக்கு யூஜிசி யூனிவர்சிட்டி கிராண்ட்ஸ் கமிஷன் ஒரு பர்டிகுலர் ஸ்டைபண்ட் அமௌண்ட் கொடுத்து அவங்களுக்கு பண ரீதியாக அந்த கஷ்டமும் இல்லாமல் லைக் அவங்க ப்ரொடக்ஷனில் ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தே ஆர் கிராண்டிங் சர்டன் ஃபெலோஷிப்ஸ் அண்ட் ஸ்டைபண்ட். ஸோ இந்த ஸ்டைபண்ட் எப்படி அவங்களுக்கு கிடைக்குது, இந்த ஃபெலோஷிப்ஸ் எப்படி அவங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் அவங்க வந்து ஒரு எக்ஸாம் எழுதுவாங்க, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னு சொல்லிட்டு. அந்த எக்ஸாம் எழுதி அவங்க ஒரு பர்டிகுலர் கட் ஆஃப் ஸ்கோர் எடுத்தாங்கன்னா அவங்களுக்கு யூஜிசி ஒரு ஸ்டைபண்ட் அமௌண்ட் கொடுக்கும். தட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 30,000 to 40,000. ஸோ இந்த பர்டிகுலர் ப்ராசஸ் இதை தான் எல்லாரும் மெட் அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ அது எல்லா கேட்டகரிக்கும் டிஃப்ரெண்ட் கட் ஆஃப்ஸ் இருக்கும். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். ஸோ let's talk about this NFSC thing. NFSC, National Fellowship for Scheduled Castes, Scheduled Tribes, some minuscule mark விட கம்மியாக எடுத்தாங்கன்னா, அந்த கட் ஆஃப் விட கம்மியாக எடுத்தாங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் ஃபெலோஷிப் ஆஃபர் பண்ணுது. திஸ் இஸ் நேஷனல் ஃபெலோஷிப் பேசிக்லி. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் த கட் ஆஃப் ஃபார் JRF இஸ் 90.5ன்னு வச்சுப்போம், அண்ட் இஃப் அ ஸ்டூடெண்ட் பிலாங்கிங் டு த மார்ஜினலைஸ் செக்ட் ST, SC, OBC இந்த கேட்டகரியை சேர்ந்த ஒரு பையன் 90% கட் ஆஃப் வச்சுருந்தானா அவனுக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் ஜஸ்டிஸ் ஒரு லெவல் பிளேயிங் லைக் அந்த ஃபீல்டு லெவல் பண்ணணும் அப்படின்றதுக்காக நேஷனல் ஃபெலோஷிப்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. ஸோ தட் ஹீ கேன் ஆல்சோ பர்சியூ ரிசர்ச் வித்தவுட் மச் பர்டன். இதுதான் அங்கே பேசிக்காக சோஷியல் ஜஸ்டிஸ் விஷயம். ஸோ பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி என்ன பண்ணுச்சுன்னு கேட்டோன்னா, ஒரு நாள் திடீர்னு ஏன்ச்சா என்ன பண்ணாங்களோ தெரில, திடீர்னு ப்ராஸ்பெக்டஸ் 2020 to 21 ஒரு கிளாஸ் ஒரு ஃப்ரேஸ் வந்து எடுத்திருக்காங்க. So to talk about that, in the prospectus 2019 to 20 பாண்டிச்சேரி யூனிவர்சிட்டி மென்ஷன் பண்ணியிருக்கிறது என்னன்னா, JRF வச்சிருக்கவங்களும் நேஷனல் ஃபெலோஷிப்ஸ் வச்சிருக்கிறவங்களும் MANF வச்சிருக்கிறவங்களும் அட்மிஷன் என்ட்ரன்ஸ் டெஸ்ட் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் 2020 to 21 ப்ராஸ்பெக்டஸில் JRF வச்சிருக்கிறவங்க மட்டும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எடுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிச்சுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் சீட்ஸ் ஃபில்லிங் ஸ்பேசஸ்லையும் வேக்கன்சியில் JRF வச்சிருந்தா மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும் அப்படின்னு மென்ஷன் பண்ணிட்டாங்க. இது ஒரு கேஸ். பை நாட் மென்ஷனிங் அ பர்டிகுலர் ஃப்ரேஸ், ஒரு ஃப்ரேஸ் மென்ஷன் பண்ணாததால ஒரு ஸ்டூடெண்ட் அப்ளை பண்ணும்போது, நாங்கள் ப்ராஜெக்டில் மென்ஷன் பண்ணியிருந்தோம் JRF மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு எனி ஈக்குவலண்ட்னா இது கிடையாது, அது வேற என்னமோன்னு சொல்லி அவங்க முடிச்சிடலாம் கதை அங்கே. ஸோ இதுதான் பின்னாடி இருக்கிற சூட்சமம் பேசிக்கா. இந்த மாதிரி நடக்கிறப்போ இன்னொரு பிரச்சனை என்னன்னு பார்த்தோம்னா, வேகன்சிஸ் காட்டுறதில்ல யூனிவர்சிட்டி ப்ராஸ்பெக்டஸில் 0 காட்டிடுவாங்க. பட் ஒரு பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்பிள் கேசஸ்க்கு எடுத்துக்கணும்னா இங்கிலீஷ் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கலாம். 2018 to 2019, 2019 to 20 இந்த ரெண்டு பர்டிகுலர் ப்ராஸ்பெக்டஸ்லையுமே வேகன்சி நில்லுன்னு தான் காட்டியிருந்தாங்க. பட் இந்த பர்டிகுலர் இயரில் 4 JRF கேண்டிடேட்ஸ் உள்ளே எடுத்திருந்தாங்க. வேகன்சி நில்லுன்னு இருக்கிறப்போ எப்படி கேண்டிடேட்ஸை ஃபில் பண்ண முடியும்? இது வந்து பேசிக்கான ஒரு கொஸ்டின். இது ராக்கெட் சயின்ஸ்லாம் கிடையாது. இந்த கொஸ்டினுக்கு யாருக்கிட்டையும் பதில் இல்லை. பேசிக்காக கேட்டால் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிடலாம். இன்னொரு விஷயம் எப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா, இந்த வருஷமும் அப்படி தான் வேகன்சி நெல்லுன்னு காட்டியிருக்காங்க. ஸோ ஏன் அந்த மாதிரி காட்டுறாங்கன்னு இதுக்கு பின்னாடி போய் பார்த்தோன்னா, தெர் இஸ் சம்திங் கால் ரோஸ்டர் சிஸ்டம். ஸோ ரோஸ்டர் சிஸ்டம் படி
4 வேக்கன்சி சீட் இருந்துச்சுன்னா அதில் 2 சீட் ஜென்ரலுக்கும் 1 சீட் ஓபிசிக்கும் 1 சீட் எஸ்சிஎஸ்டிக்கும் தரணும். அந்த சீட்டில் 4 சீட்டையும் எஸ்சிஎஸ்டி கொடுத்தாலும் தப்பு தான், 4 சீட்டை ஓபிசி கொடுத்தாலும் தப்பு தான், 4 சீட்டை ஜென்ரல் கொடுத்தாலும் தப்பு தான். இதுதான் ரிசர்வேஷன் பாலிசி பேசிக்காக. ஸோ இந்த ரோஸ்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணாமல் கேண்டிடேட்ஸ்க்கு 4 சீட் வேக்கன்சி இருக்குன்னு காட்டாமல் சொச்சமாக 2 வேக்கன்சி 1 வேக்கன்சின்னு காட்டி ரோஸ்டர் சிஸ்டம் அப்ளை பண்ணாமல் ஜென்ரலில் கேண்டிடேட்ஸ் எடுத்துக்கலாம். அந்த ஜென்ரல் கேண்டிடேட் என்ன கம்யூனிட்டி சார்ந்தவங்களாக வேணால் இருக்கலாம். They can be forward community or OBC or SC/ST எப்படி வேணா இருக்கலாம். பட் ரோஸ்டர் சிஸ்டம் ஃபாலோ பண்ணல. ஸோ இந்த பர்டிகுலர் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்தோன்னா 4 வேக்கன்சி இருந்திருக்கு, பட் ரோஸ்டர் சிஸ்டம் இன்டிமேட் பண்ணல. ஸோ இந்த மாதிரி கேசஸ் போய்கிட்டு இருக்கு யூனிவர்சிட்டியில். ஸோ இங்கே பேசிக் கொஸ்டின் என்னன்னு பார்த்தோன்னா, எக்ஸிக்யூட்டிவ் கமிட்டியோடைய மினிட்ஸ் மீட்டிங் எல்லாத்தையுமே எடுத்து சர்ச் பண்ணி பார்க்குறப்போ 2018 நவம்பர்லேருந்து 2019 நவம்பர் வரைக்கும் இருந்த மீட்டிங்ஸில் ஒரு இடத்துல கூட இந்த டீரெகக்னிஷன் பற்றி மென்ஷன் பண்ணவே இல்லை. ஸோ மினிட்ஸில் மென்ஷன் பண்ணாதால ஒரு முக்கியமான கொஸ்டின் என்னென்னா, லைக் எந்த அத்தாரிட்டி படி எந்த அதிகாரத்தின்படி இந்த ஃபெலோஷிப்ஸ்லாம் வந்து நீங்கள் டீரெகக்னைஸ் பண்ணீங்கன்றது தான் கொஸ்டின். ஏன்னா ஜிஓவும் மென்ஷன் பண்ணல, எதுவுமே மென்ஷன் பண்ணல அந்த இடத்துல. ஸோ இட்ஸ் குவைட் கிளியர் அந்த இடத்துல ஏதோ ஒரு வேலை நடந்திருக்கு அப்படின்னு. ஸோ லெட்ஸ் கோ இன்டு டீட்டெயில்ஸ். பார்த்தோன்னா அக்கார்டிங் டு த இந்தியன் எக்ஸ்பிரஸ் ரிப்போர்ட் ஆர்டிஐ படி யூஜிசி கொடுத்த ரிப்போர்ட் ஆன் April 1, 2018 படி there are only 3.47 professors, SC category மட்டும் 3.47% of professor, 4.96% of associate professor, 12.2% of assistant professor and 8.96% of non-teaching staff. மொத்தமா 40 central universities across India இருக்காங்க. So இந்த மாதிரி இருக்கிறப்போ proposed reservation படி that should be 18%. இதுதான் இருக்கிற ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ ஸ்டாட்டிஸ்டிக்கலாகவே வந்து தப்பாக தான் இருக்குது. தட் இஸ் வை மினிஸ்ட்ரி ஆஃப் சோஷியல் சர்வீசஸ் இஸ் ஆஃபரிங் இந்த ஃபெலோஷிப்ஸ். ஓகேவா? அண்ட் அந்த பேசிக் கொஸ்டின் இன்னமும் ஆன்சர் பண்ணப்படாமல் தான் இருக்குது. வென் ஐ ஃபோன் கால் த யூனிவர்சிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் ஆர்டிஐ விங்ஸ், நான் ஃபோன் பண்ணி கேட்டப்பவும் கூட they didn't have a solid answer as of which body granted them this power. ஸோ இதுதான் அந்த இடத்துல கேசஸ் இருக்குது. ஸோ லெட்ஸ் லுக் அட் த ஃபைனல் பாயிண்ட். ஸோ இப்போ ரீசண்டாக நடந்ததை வச்சு பார்க்குறப்போ கூட எப்படி இந்த வேக்கன்சிஸ் காட்டாமல் அண்ட் ஹவு டேக்கிங் ஒன்லி ஜேஆர்எஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இந்த ரிசர்வேஷன் பாலிசிக்கு அகேன்ஸ்டாக இருக்குன்னு பார்த்தோன்னா கிட்டத்தட்ட 47 சீட்ஸ் வந்து சிக்னிஃபிகண்ட் லாஸாக இருக்குது. ஸோ 47 சீட்ஸ் லாஸாக இருக்கிறதால இது எல்லாத்துக்குமே தே ஆர் ட்ரான்ஸ்ஃபரிங் இட் டு ஜென்ரல் கேண்டிடேட்ஸ். ஸோ இது வந்து ரொம்ப ஸ்லோவாக சிஸ்டமேட்டிக்காக நடக்கிற ஒரு விஷயம். அண்ட் இப்படியே இருக்கிறப்போ தேர் இஸ் நோ வே ரிசர்ச் கேன் ஹேப்பன் by the marginalized community. And the particular number நான் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க, the percentage of people who are in 40 central universities, that will remain the same or for worse அது கீழே போயிடும். ஸோ அப்படி இருக்கிறப்போ the primary question திருப்பி இங்கே தான் வருது, who gave the authority and who gave the right to tamper with the reservation policy and derecognize the fellowship. In the issue, we have filed a legal case against the university administration. And to make things clearer for people who didn't have time to read about this, we made this issue. And EDEX lernu in the report publish ஆயிருக்கு. We are trying to get in more media support. We are trying to get in a lot of people to support this particular cause. Later on stage, it will be a bigger issue for the marginalized, of course. And if other universities, மற்ற யூனிவர்சிட்டிஸும் இதை பார்த்து ஒரு மாடலாக எடுத்துக்கிட்டாங்கன்னா, there is no way that the reservation policy can be fulfilled in the proposed time. So, yeah, I hope I have covered up all the points as of now. Next தான் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தெரியும்.
we're not getting as much support from the student council either, or from the university side, or from others. So we're trying to get this all by ourselves. So let's hope we'll be getting justice in eventually. Okay. So thank you for listening. This is Arunesh. Yeah.